ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அகத்தியர் அவர்கள் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். அது என்னென்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இது போன்ற நிறைய விஷயங்களில் பாடலில் சொல்லியிருக்கிறார். மனம் செம்மையாகணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு முதல் கான்செப்ட். மனம் செம்மை ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, மந்திரம் வேணாவா, நீ வாசி செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் மனதை செம்மையாக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்முடைய அகத்தியர் பல பாடல்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு அதெல்லாம் புரியல. என்னுடைய குருநாதர் சாமிக்கண்ணு கூட குருகுலத்தில் பல வருஷங்கள் அவர் கூட இருந்ததுனால, இது அங்கே தான் கற்றுக் கொடுப்பாங்க, குருகுலத்தில் தான், வேறு எந்த இடத்துலையும் இப்போ கற்றுக் கொடுக்கறதில்ல. அது பேர் தான் மன யோகம் என்கிற யோகம். இந்த மனப்பாங்க இந்த யோகத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா மனம் அது செம்மையாயிடும், வாயுவை உயர்த்த வேணாம். மனம் செம்மையாயிடுச்சுனால எல்லாமே இப்போ மனமற்ற நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ மனமற்ற நிலைக்கு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிருவோம். இப்போ உதாரணம், நம்ம ஒரு வீட்டில் ஒரு டாகை வளர்க்குறோம் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு பெட்ஸை வளர்க்குறோம் அப்படின்னா, அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் அதை நம்ம கூட வச்சுக்க முடியும், இல்லைன்னா வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம கூடவே, நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடியது தான் நம்முடைய மனம். ஆனால் அது நாம் என்ன பண்ணுறோம், அதை ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதுதான் மனயோகம் என்கிற யோகத்தை என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவர் கூடவே இருந்து பல வருடங்கள் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதை முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே நான் அதை நல்லா பயிற்சி பண்ணி அதில் நான் அதில் ஒரு மாஸ்டர் ஆகும்போது தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த பயிற்சியை நான் வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு 3 மாதம் ஒரு பயிற்சியை வச்சுருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். ஏன் சொல்கிறேன்னா, முக்கியமாக இந்த பயிற்சி நேரடி பயிற்சி, ஆன்லைனும் இருக்குது. ஆனால் முக்கியமாக நேரடி பயிற்சிக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். சென்னையில் அண்ணா நகரில் நடக்குது. உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி நான் முழுமையான விஷயத்தை இங்கே கொடுப்பேன். இங்கே இந்த பயிற்சியில் தீட்சை அளிக்கப்படும். அதாவது சித்தர்கள் சொன்ன, குருமார்கள் சொன்ன உண்மையான தீட்சையை இந்த பயிற்சியில் நான் கொடுப்பேன். இந்த தீட்சையை நீங்கள் பெறும்பொழுது பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த தீட்சைக்குள்ளே பல விஷயங்களை நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்து அதை நீங்கள் உங்களுக்குள்ள மையமாக உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா, குரு உங்களை ஆள ஆரம்பிச்சிடுவார். அதாவது உங்களுடைய குரு மனம் தான், எல்லாத்துக்கும் குருவே மனம் தான். அந்த மனம் உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அதையும் நீங்கள் ஆள ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ எதுவுமே தேவையில்லை. உங்கள் இந்த வாழ்க்கை பயணத்துக்கு என்னவோ அந்த முழு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. இந்த பயிற்சி என்னுடைய குரு சாமிக்கன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதாவது மனசை செம்மைப்படுத்திட்டோம் அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண விஷயம் கிடையாது, சற்று கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம பயிற்சியில் தொடர்ந்து அதை செய்ய 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 பல மாற்றங்கள் ஏற்படும். இது கூட ஒரு ஆர்ட்டும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்ற ஆர்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு முறை நம்முடைய குருகுலத்திலேருந்து கற்றுக்கிட்ட முறைகள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதுதான் ஆன்மீகம், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அது ஆன்மீகமே இல்லை. உண்மையான ஆன்மீகம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது உங்களுக்குள்ளே தான் மலரணும். ஆனால் அந்த மலர்றதுக்கான வழியே இங்கே பிறக்கிறது இல்லை. நம்ம அறிவை தான் பெருக்கிக்கினே இருக்கோம் தவிர, அறிவை மட்டுப்படுத்திட்டு நான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலர வைக்கிறதுக்கான வழியை நம்ம செய்கிறதே இல்லை கூட. விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய குரு சாமிக்கன் அவர்கள் கற்றுக் கொடுத்த அதே எந்த ஒரு ஒளிவு மறைவின்றி நான் எடுக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், இது நான் கற்றுக் கொடுக்குற ஒரு 100வது பேட்ச்சு. இந்த பேட்சில் ரொம்ப ஸ்பெஷலாக எடுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ண போகிறேன். இதுதான் கடைசி கிளாஸாக இருக்க போகுது, இந்த இன்னர் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ளுங்கள். வருகிற பிப்ரவரி இந்த மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வைட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். நீங்கள் தனியாக கிளினிக் வைக்கலாம், தனியாக வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உண்மையை நோக்கி, அதாவது எனக்கு உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் தேடுதலில் இருக்கிறீங்களோ
ஆன்மீக உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மையை நோக்கி பயணிக்கிறீங்க, அந்த பயணத்தில் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுதலில் இருக்கீங்க, இந்த பயிற்சி அவங்களுக்கான சமர்ப்பணம். மறக்காமல் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், நான் எடுப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான யார் லக்கி ஸ்டூடெண்ட்டு எனக்கு தெரியல, கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற கடைசி இந்த மொமெண்ட்டில் லக்கி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு ஆசானாக மாற்றப்படுவீர்கள். ஒரு ஆசானுக்கு தேவையான மொத்த குணமும் ஒரு குருவுக்கு தேவையான மொத்த குணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கலாம். யாரோ ஒருத்தவங்க இந்த பயிற்சி முடித்த பிறகு நீங்கள் வெளியில் போய் யாரையாவது பார்க்குறீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு குருவே ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், உண்மையை நீங்கள் புரிஞ்சிடும். உங்களுக்குள்ளே போகிறதுக்கான வழி ஈஸியாக ஆகிடும். உங்களுக்குள்ளே அழகாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பயணிக்கிற பயணம் சுலபமாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மிக்க நன்றி. கண்டிப்பாக விருப்பம் உள்ளவர்கள் வாங்க. பெண்களுக்கு முக்கியமாக இந்த கிளாஸில் ஒரு உரிமை அளிக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் மறக்காமல் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். டைரக்ட் கிளாஸ் ஆன்லைனும் இருக்குது, ஆனால் டைரக்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.